பிரியங்கா விஷயத்தில் சேனல் அடித்த ஆப்பு மணிமேகலைக்கு கிடைத்த முதல் வெற்றி. போடு சக்க போடு. பிரபல தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் குக் வித் கோமாளி சீசன் 5 நிகழ்ச்சியில் போட்டியாளர்கள் பிரியங்காவிற்கும் தொகுப்பாளர் மணிமேகலைக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சினை என்பது அனைவருக்கும் தெரியும். மணிமேகலை வெளிப்படையாக தன்மானம்தான் முக்கியம் என்று வெளியேறுவதை விட வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதன் பிறகு இந்த விவகாரம் பெரும் விமர்சனம் பெற்றது. பலரும் சேனல் நிர்வாகத்தை நோக்கியும் பிரியங்காவை நோக்கியும் கேள்வி எழுப்ப வந்தார்கள். பிரியங்காவிற்கு ஏன் இவ்வளவு ஆணவம் என்பது போன்ற கேள்விகள் எழுப்பப்பட்டது மட்டும் இல்லாமல் பிரியங்கா கடந்த காலங்களில் எத்தனை தொகுப்பாளர்களை வெளியேற்றினார் என்ற விமர்சனங்களும் வெளியே வந்தது. அதன் பிறகு பிரியங்கா ஆணவத்துடன் பேசக்கூடிய ஆடியோ ஒன்று வெளியானது. அந்த ஆடியோ கேட்ட பலரும் ஆடி போய்விட்டனர். நீ வெளியே போ என்று பிரியங்கா மணிமேகலை சொன்னதுதான் பெரிய வேதனைக்குரியதாக பார்க்கப்பட்டது. குறிப்பாக இளம் தலைமுறையில் இருந்து வளர்ந்து வந்த பெண்ணை இப்படி பேசிட்டாங்களே என்று ஒரு பக்கம் விமர்சனம் எழுந்தது. இந்த நிலையில் இந்த பிரியங்கா விஷயத்தில் பிரியங்காவா மணிமேகலையா என்ற விஷயத்தில் சேனல் நிர்வாகம் பிரியங்கா பக்கமே சென்றுள்ளதாக கூறப்படுகின்றன. ஏனெனில் மணிமேகலை குறைந்த காலகட்டத்தில் மட்டுமே பங்கேற்றுள்ளார். ஆனால் பிரியங்கா பல ஷோக்களை தொகுத்து வழங்கியுள்ளார். இதனால் சேனல் நிர்வாகம் பிரியங்கா பக்கம் ஆதரவு தெரிவித்து அமைதி முறையில் இருந்து வந்தனர். சமீபத்தில் தொடர்ச்சியாக சமூக வலைதளத்தில் எதிர்ப்பு வந்ததில்லாமல் இப்போது சேனல் நிர்வாகத்திற்கு எதிராகவும் வெளிப்படையாகவும் கேள்வி எழுப்ப தொடங்கியுள்ளனர். இந்த சேனல் இதுவரைக்கும் இந்த விவகாரத்தில் என்ன தலையிட்டது, அமைதியாக இருந்து வருகிறது. சாமானிய மக்கள் பார்வையை கண்டதுதான் விஜய் டிவி. அதனால்தான் இந்த நிர்வாகம் வெற்றியை பெற்றது. ஏற்கனவே இந்த சேனலில் இருந்து பட்டு மாறிய பொழுது இந்த நிர்வாகத்தில் பல பிரச்சனை இருப்பதாக பேச்சுக்கள் இருந்த நிலையில் தற்போது வெளிப்படையாக வெளியில் வந்துள்ளது. எனவே நிர்வாகம் ஒரு முடிவு எடுக்கும் என்பதில் தற்போது பிரியங்காவிற்கான ஷோக்களில் விஜய் டிவி குறைக்க இருப்பதாகவும் தொடர்ச்சியாக விஜய் டிவியில் இருந்து பிரியங்காவை வெளியேற்றம் செய்வதற்கான முயற்சிகள் நடந்து வருவதாகவும் கூறப்படுகின்றன. ஆனால் இது உடனே நடக்காத காரணமாகவும் ஒரு 6 மாதத்திற்குள் இதனை சரி செய்யவும் மணிமேகலை பிரியங்கா இருவரை தவிர்த்தும் புதிய தொகுப்பாளர்களை தேர்ந்தெடுக்கவும் ஒரு குழு மும்முரம் காட்டி வருகிறதாம். மணிமேகலை வெளிப்படையாக தான் பாதிக்கப்பட்டாலும் தன்னை போன்ற பிறர் பாதிக்க கூடாது என பிரியங்கா மீது வைத்த குற்றச்சாட்டுகள் தான் பிரியங்கா அடுத்து சிலர் வாழ்க்கையை கெடுக்காமல் இருப்பதற்கு பாடமாக அமைந்திருப்பதாக கூறப்படுகின்றது. பிரியங்காவிற்கு எதிராகவும் மணிமேலைக்கு ஆதரவாகவும் போஸ்டுகள் பறக்கின்றன. மீம்ஸுகளுக்கும் பஞ்சமில்லை. இந்த விஷயம் தொடர்பாக வீடியோ ஒன்றில் விளக்கம் கொடுத்துள்ள மணிமேகலை பிரியங்கா என்ற பெயரை கூட உச்சரிக்கவில்லை. ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ஷோ இப்போ ஸ்ட்ரெஸ்ஸில் சிக்கிக் கொண்டது என நொந்து கொள்கிறார்கள் நெட்டிசன்கள்.